மக்கள் வணக்கம். நேற்றைய பதிவில் கருவூமத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அதை பற்றி எண்ணெய் காய்ச்சலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அது கூட முடக்கட்டான் தலையை போட்டு எண்ணெய் காய்ச்சலான்னு சொல்லியிருந்தோம். இதான் முடக்கட்டான் தலை கொண்டாந்துட்டு பாருங்கள். இதுதான் இந்த முடக்கட்டான் தலை. இதை பொரிச்சிட்ருக்கிறேன். இதை பொரித்து இது கூட கருவூமத்தை, இந்த கருவூமத்தை இலையும் பொரித்து நம்ம இது கூட போட்டு காய்ச்ச போகிறோம். வாங்க பார்க்கலாம் வாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். இதில் நல்லெண்ணெயும் ஊற்றி காய்ச்சலாம். ஆனால் நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். சும்மா ஒரு கொஞ்சமாக மட்டும் ஊற்றி காய்ச்சிடும். வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இனி அப்படி நம்ம இலைகளில் இதில் போடுவோம். தள்ளி வரலாமா? முன்ன முடக்கட்டான் தலை போடுறோம். அடுத்தது கருவூமத்தையை போடுறோம். இல்லை சிம்மில் வச்சுக்கணுங்க, இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் தீஞ்சு போயிடும். அப்படியே சிம்மில் வச்சாச்சு. இது நல்லா வேகணும். இது நுரையெல்லாம் அடங்குற அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக விடணும். நல்லா சைலம் ஃபுல்லும் அப்போ தான் இறங்கு. நல்லா பாருங்கள், நல்லா வெந்து முறிவே அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. எண்ணெய் பாருங்கள் எப்படி நல்லா பச்சை கலரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுதாங்க இதனுடைய பதம். நிறுத்திடலாம். பாருங்கள், நல்லா பச்சை கலராக ஆயிடுச்சு. நல்லா இலை நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா சைலமெல்லாம் நல்லாவே இறங்கிருச்சு. இதை நம்ம நல்லா ஆற விடணும். ஆற விட்டு இதுலேயே இந்த இலையெல்லாம் இதுலேயே விட்டுறணும். ஊறுட்டு நல்லா ஊறின பின்னாடி தான் ஊற தான் இதனுடைய சைலமெல்லாம் இதுக்குள்ளே இறங்கும். அப்போ இன்னும் நல்லா நம்மளுக்கு கலர் வரும். இதனுடைய சைலமெல்லாம் நல்லா உள்ள இறங்கும். இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆறுன்னு விட்டி நாங்கள் ஒரு பாட்டிலெல்லாம் நல்லா நீட்டாக வடித்து காட்டுறோம். இதனுடைய சைலமெல்லாம் நல்லா இறங்கட்டும். ஆறிடுச்சு. இப்போ வடிக்கிறோம். ஒரு நல்லா பச்சை கலரில் அந்த தன்மை குறையாது அப்படியே இருக்குது. கெட்டிமாக இருக்குது. மலர் அந்த கரண்டி எடுத்து அப்படியே ஒதுக்கி விடு. பாருங்கள், இந்த விளக்கெண்ணெயினுடைய அந்த வலுவழுப்பு நல்லா கெட்டியமாக தான் இருக்குது. கொல கொலன்னு இருக்குது. நல்லா தேனாட்டம். இந்த அளவுக்கு நல்லா வடிச்சிடணும். அந்த உள்ளார இருக்கிற
அந்த இலையெல்லாம் சுத்தமாக நாம் வடித்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஒதுக்கி விடும். பாருங்கள், எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வரும் நல்லா பச்சை கலரில், நல்லா மஞ்சள் கலர் கண்ணாடியாட்டு நல்லா இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் காய்ச்சி பக்குவப்படுத்தி வச்சுக்கோங்க. இது போல் ஒவ்வொரு நான் சொல்கிற வீடியோ ஒவ்வொரு இலைகளையும் நீங்கள் இந்த மாதிரிக்கு பொடி செஞ்சுக்கிறது, இந்த மாதிரிக்கு எண்ணெயில் போட்டு காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஆஸ்பத்திரியே அதிகமாக போக தேவையில்லை. இது போலன்னா நான் அது இன்னும் நிறைய வீடியோக்கள் நாங்கள் போடுறோம். நீங்கள் அடுத்தடுத்து எங்கள் சேனலை பாருங்கள். ஒவ்வொரு பதிவும் வந்து உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். நண்பர்களே, மக்களே, பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.